ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வெப்சைட்டில் வந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டேட்டாஸோ இல்லை அதில் இருக்க லைனோ அதில் இருக்க ஹெட்லைனோ எதையுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சில விஷயம் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டோ இல்லை ஒரு அதர்ஸ் வெப்சைட்டோ சரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க விஷயத்தை வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனோ இப்போ எனக்கு அதில் இருக்கிறது ஃபுல்லாக காப்பி பண்ணி நான் அதில் ஒரு வேர்டுலேயோ இல்லையோ டைப் பண்ணு எனக்கு அந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அதில் போய் காப்பி பண்ணோம் அப்படின்னா அதில் காப்பி த கேனாட்னு சொல்லி இந்த மாதிரி எரர் வரும். சரிங்களா? பட் காப்பி பண்ண முடியாது. நீங்கள் Ctrl+C கொடுத்தாலும் காப்பி ஆகாது. நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்தாலும் காப்பி ஆகாது. அதேமாதிரி நீங்கள் மவுஸில் ரைட் கிளிக் அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுவும் ரைட் கிளிக் பண்ணாலும் அலோ பண்ணாது. இந்த மாதிரி எரர் தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எரர் வந்துன்னா அது எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அந்த ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிங்க. என்னென்ன ப்ரௌசர்லாம் நான் இது ஒர்க் ஆகுன்றது சொல்கிறேன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரு, ஒபரா மினி, குரோம். சரிங்களா? இதில் இதுவாகும் ஒரு 3 ட்ரிக்ஸ் இருக்குது இதுக்கு. ஓகேவா? பட் இந்த 3 ட்ரிக்ஸ் மூலயமா இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, காப்பி எனேபிள்னு சொல்லி. அது மூலிமா வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் காப்பி த டெக்ஸ்ட்னு சொல்லி இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அதையுமே ஆட் ஆன் எக்ஸ்ப்ளோரர் நம்ம ஆட் பண்ணி அது மூலிமா வந்து ரெட்டிஃபை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறன்ற வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் சைட்டோ இல்லை ஒரு சில சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ அதில் இருக்க நம்ம இதை வந்து காப்பி பண்ணோன்னா அதை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா ரைட் கிளிக் நாட் அலோட். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ண முடியாது. அதில் இருக்கிறத மட்டும் Ctrl+C கொடுத்து கூட காப்பி பண்ண முடியும். ஓகேவா? காப்பியோ அந்த சைட்டில் இருக்க வேர்டையோ இல்லை எதையோ வந்து நம்ம காப்பி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணது ஒரு சில சைட்டில். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ எதையுமே கொடுத்து நான் இது பண்ணுறேன். கண்டென்ட்டை காப்பி பண்ணி பார்த்தேன், காப்பி ஆகலை. இந்த கண்டென்ட் இதை காப்பி ப்ராடக்ட்னு வருது. அதுவே ரைட் கிளிக் பண்ணி நான் பண்ணாலும் எனக்கு நாட் ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் வந்தால் அதுக்கு எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அதுதான் இந்த இது. ஓகேவா? இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? காப்பி பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுமாரி வரும். இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகேவா? க்ரோமுடைய வெப் ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? உங்களோட ப்ரௌசர் என்னவோ அந்த ப்ரௌசரில் தான் இது பண்ணும். ஓகேவா? மற்றபடி இதில் க்ரோமில் மற்ற ப்ரௌசர்லேயும் சரி போரோமினி இல்லை சி ப்ரௌஸ் அந்த மாதிரி இருக்க ப்ரௌசர்லேயும் இது பண்ணால் இந்தமாரி வரும். எனேபிள் வந்து செக் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனோடனே மேலே வந்து டாஸ்க் ஃபுல் வரும். அதை க்ளீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட் அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எனேபிள் காப்பின்றது வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிங்க, அந்த சைட்டில் இருக்க வேர்டை காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். சரிங்களா? இல்லை அடுத்தது எனக்கு இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகலாம், செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ அந்த மெத்தட் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இது ரெண்டாவது ஸ்டெப்பு. திரும்பி நான் செக் பண்ணுறேன், எனக்கு ரைட் கிளிக் நாட் அலோடுன்னு தான் வருது. பட் எனக்கு இது ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்றவங்க இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? யூடியூப் ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணி இதில் எனேபிள் ரைட் கிளிக். ஓகேவா? நமக்கு ரைட் கிளிக் வரல. சரி, ரைட் கிளிக் இருந்துச்சும் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கீழே வந்தீங்கன்னா எனேபிள் ரைட் கிளிக் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எப்பவுமே வெப் ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணணும். உங்கள் ப்ரௌசர் என்னவோ அந்த ப்ரௌசரோட வெப் ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன்னா அதில் தான் இதாகும். இப்போ எனேபிள் ரைட் கிளிக்ன்றதான் நம்மளுக்கு இதில் ஆட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு மோஸ்ட்லி பார்த்துங்க இது வந்து க்ரோமில் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கீழேயே வந்து ரெட் கலர் போட்டிருக்கு. இது வந்து க்ரோம் ப்ரௌசர் செட் ஆகுதுன்ற மாதிரி வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஆனால் இது நீங்கள் ஒபரோவில் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? இப்போ ஆட் அண்ட் எக்ஸ்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஆட் அண்ட் எக்ஸ்டென்ட் கொடுத்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆட் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் நான் பண்ணணுன்றதை ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த எனேபிள் ஆர்டரில் போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கணுன்ற பாருங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட் அண்ட் கிளிக் பண்ணி இதில் எனேபிள் ஆட்ன்ற கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து அந்த பிங்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணி என்னென்ன இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். ஓகே, எனேபிள் ரைட் கிளிக்குங்க. இதில் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஏன்னு சொல்கிறேன்னா ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இதில் அலோ யூஆர்எல் ஃபைல்னு வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஆல் சைட்டான்னு இருக்கும். ஆல் சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டெப் 3. சரிங்களா? இல்லை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
விண்டோஸ் ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா க்ரோம் வெப் ஸ்டோருன்றதை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சர்ச்சுன்னு சொல்லி காமிக்கும். அந்த சர்ச்சில் வந்து நான் டைப் பண்ணுற விஷயத்த டைப் பண்ணிங்க சரிங்களா. இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து கூகுள் க்ரோமில் ஒர்க் ஆகும் சரியா. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். நீங்கள் எதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா. இப்போ காப்பி டெக்ஸ்ட் ஈஸிலின்றதை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே எனக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. காப்பி டு ஈஸிலின்னுக்குள்ள ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே ஆட் க்ரோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆட் க்ரோம் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா. டவுன்லோட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகும். இதில் ஆட் எக்ஸ்டர்னல்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி ஆட் கொடுங்க. ஏன்னா இது அலோவ் கொடுக்கலன்றது கேட்கும் ஓகேவா. அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்கும். ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனோடனே உனக்கு அந்த ஆட் அண்ட் காலில் போய் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. இப்போ நான் வந்து கொடுத்துட்டோடனே பாருங்கள், இப்போ அந்த இதில் வந்துருச்சுங்களா மேலே. இப்போ அந்த மேலே எனக்கு அந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னா அது எப்படி இது பண்ண பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ண போயிடுச்சு. அந்த ஆட் அண்ட் கிளிக் பண்ணி பின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் சரிங்களா. பின் கொடுத்தோன்னே இதில் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃப்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேராகிராஃப் வேணுமோ அதை பர்டிகுலராக நீங்கள் போய் ஜஸ்ட்டு அதில் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் அந்த லைன் நோட் இருக்கா இல்லை இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வேணும்னா ஜஸ்ட்டு மவுஸில் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் சிஓ இல்லை ரைட் கிளிக் மவுஸோ கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட்டு எந்த பேராகிராஃபில் வந்து பாக்ஸ் காட்டுதோ அதை மட்டும் பார்த்து ஒரே டைம் மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட் ஃபைல்லையோ இல்லை வேர்டுலையோ எதில் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. பட் அந்த காப்பியோட ஆத்தரோட நேமும் ஷோவாகும் வேணுன்னா அதை கிளியர் பண்ணிங்க. ஜஸ்ட்டு எந்த பேராகிராஃப் வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அடுத்தது சென்டென்ஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டென்சஸ் ஓகேவா. சென்டென்ஸ்னால் ஜஸ்ட்டு அந்த ஒரு லைன் பர்டிகுலர் லைனில் மட்டும் சென்டென்ஸ் மட்டும் நம்ம கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு இது அது வந்து ஒரு பேராகிராஃபாக இதாகும். இது ஜஸ்ட் ஒரு லைனில் ஒரு சென்டென்ஸ் மட்டும் இதாகும்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு மவுஸில் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. மவுஸில் கிளிக் பண்ணுறது கண்ட்ரோல் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிடும். அடுத்தது அதே இதிலே கஸ்டம் செலெக்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் எது மட்டும் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா. அதில் காப்பி பேஸ்ட்டோ எதுவும் பண்ண ஜஸ்ட்டு அதை மவுஸில் கர்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காப்பி ஆகிடும் ஓகேவா. எந்த இது வேணுமோ அதுலேருந்து காப்பி செலக்ட் பண்ணிட்டு வந்து ஜஸ்ட்டு அதில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும் சரிங்களா. அந்த காப்பியோட ஆத்தரைஸ் நேம் வரும், அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். பட் நான் பாருங்கள் இப்போ எனக்கு அதிலிருந்து இதில் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட் அதில் விட்டனா போதும். செலக்ட் த டெக்ஸ்ட் காப்பின்னு வந்துருச்சுங்களா. ஓகே இப்போ நான் இதில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு இதில் வேணாம் எனக்கு நான் வேர்டில் இது பண்ணோன்னா வேர்டுலையும் பண்ணிக்கலாம். எதில் உங்களுக்கு தேவையோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் நீங்கள் இதுக்குன்னு சொல்லி வேறு எதுவும் இல்லை. அதில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணி அதில் இது போட்டால் போதும். அது ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகிடும். அந்த ஆத்தரைசேஷன் நேம் வரும், அவ்வளோதான். அதை மட்டும் கிளியர் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.